துதிப்போம், தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உண்மையுள்ள தேவன், ஒரு ஆச்சரியமான தேவன், அவர் அதரிசனமுள்ள தேவன். அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். துதிக்கிற இடத்துலலாம் அவர் இருக்கிறார், ஆராதிக்கிற இடத்துலலாம் அவர் இருக்கிறார். இந்த இடத்துல நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்து விட்டது. இந்த புதிய நாளிலே ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய காரியம், ஒரு புதிய வழிகள் நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நெஞ்சில் நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. பாடுவோம். ஆமென். கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. இரவெல்லாம் காத்தே, இன்னும் ஒரு நாள் தந்தே, நன்றி உணர்வோட பாடுவோம். மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. என்னை மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, 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 கோடி கோடி நன்றி டாடி. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனே உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா, இயேசு நாதனே உம் நிழலில். நல்லா கை தட்டி பாடுவோம். கோடி கோடி நன்றி டாடி. இணைந்து கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி ஆண்டவரே, இயேசுவே டாடி. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஆமென். ஜெயத்தை தந்தீரையா, பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா, ஒரு பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. ஆமென்.
நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. கடந்த ராத்திரியெல்லாம் எங்களை பாதுகாத்தீங்கப்பா. புது பலத்தோடு எங்களை எழும்ப செஞ்சீங்கப்பா. இந்த நல்ல நாளுக்கு வேண்டிய புதிய கிருபைகளை எங்களுக்கு தந்தீங்கப்பா. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர்தானே நம்மை தாங்குகிறார். அவர்தானே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர்தானே நம்மோடு கூட இருக்கிறார். என் கரத்தை அவர்தான் பிடித்து நடத்துகிறார். என்ன அவர்தான் கண்மணி போல பாதுகாக்கிறார். என் தேவைகளெல்லாம் அவர்தான் எனக்கு சந்திக்கிறார். எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? ஆமென். அவருக்கு நன்றி சொல்லுங்க. எந்த வேதனைகளும் நம்மளை பாதிக்காதபடிக்கு காத்தாரு. துன்பங்களுக்கு விலக்கினாரு. நன்றி சொல்லுங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ஆமென் அல்லேலூயா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்சம் மகிழுது ஆண்டவரே. Thank you Lord. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நன்றி பெருகுதையா. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்து பாலை நீளத்தில் எங்களை தேடி கண்டுபிடிச்சிங்களா ஆண்டவரே? கண்ணின் மணி போல காத்து வந்தே கழுகு போல் சுமக்கின்றே. கண்ணின் மணி போல ஓ கழுகு போல் சுமக்கின்றே. நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா. சொல்லுங்க. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ. என்னை இழுத்து கொண்டீ. பிரிந்திடாமலே அணைத்து கொண்டே. உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டே. பிரிந்திடாமலே உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டே. நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீ. கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீ துடைக்கின்றே. கலங்கும் நேரமெல்லாம் உம்முடைய ஆறுதல் பெருகட்டும் ஆண்டவரே. துடைக்கின்றே.
இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நன்றி, உம்மை நினைக்கும் போதெல்லாம் நன்றி. ஹல்லேலூயா. இயேசுப்பா நம்மளை நம்பி ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த 3வது மாதத்தில் இல்லை, ஆனால் நாம் இருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம், சமாதானத்தோடு இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், ஆசீர்வாதங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் எதற்காக? அவரை துதிப்பதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உங்களை மட்டும்தான் ஆராதிப்ப ஆண்டவரே சொல்றவங்க, நல்ல ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களை நாங்க மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க சத்தத்தை பரலோகம் கேட்கட்டும். பெருவெள்ளத்து இரைச்சலை போல பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் என்ற வசனத்தின்படி கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த உதவிகளுக்காக, அவர் செய்த உபகாரங்களுக்காக அவரை நான் பாடுவேன், அவரை நான் ஆராதிப்பேன், அவரை நான் உயர்த்துவேன். Thank you Jesus. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை எல்லாம் சேர்ந்து உற்சாகமா ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலான் அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே தாயினும் மேலாக அன்பு வைத்து என் நாட்கள் முடியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே. ஓ நல்ல பாடு தம்பி, கை சத்தமா. என் நாட்கள் முடியும் வரை நல்ல வாய் திறந்து என் சுவாசம் ஒளியும் வரை எத்தனை முறையிடறினாலும் அத்தனை மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து
சேர்த்து கொள்ள நீர் எனக்காக இன்னும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக இன்னும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே, உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல விடுதலையோட, நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ரிசீவ் பண்ணுங்க உங்க blessings. பெற்றுக்கொள்ளுங்கள் உங்க கிருபைகளை, பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வார நன்மைகளை. ஆமென். உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், உங்க வேலையில கர்த்தருடைய ஆசீர்வாதம், படிப்பில் தேவனுடைய ஞானம். ஆமென். உங்களுக்கு வேண்டிய வழி நடத்துதல்கள், ஓ தெய்வீக சுகம், அற்புத விடுதலை. ஆவியில ஒரு விடுதலை உண்டாகட்டும்பா, ஆத்மாவில் ஒரு விடுதலை உண்டாகட்டும்பா, சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே, கட்டுண்டவர்களை யாரும் இங்க இருக்கக்கூடாது, சிறைப்பட்டவர்களை யாரும் இருக்கக்கூடாது, கண்ணீரோடு யாரும் இருக்கக்கூடாது, வேதனையோடு யாரும் இருக்கக்கூடாது, பலவீனத்தோடு யாரும் இருக்கக்கூடாது, சுகவீனத்தோடு யாரும் இருக்கக்கூடாது. ஒரு அற்புத தொடுதல், ஒரு தெய்வீக தொடுதல், இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்க தடுமாற்றங்களை நீங்க மன்னிச்சீங்கப்பா, எங்க குறைவுகளை நீங்க மன்னிச்சீங்கப்பா. நாங்க செய்ய தவறின சில காரியங்களெல்லாம் நீங்க மன்னிச்சீங்கப்பா. எங்கள்கிட்ட நீங்க சொன்ன பிறகு நாங்க உணர்வில்லாம இருந்ததெல்லாம் நீங்க மன்னிச்சீங்கப்பா. எங்களுக்கு நன்றாய் தெரிந்தும் கீழ்ப்படியாம இருந்ததெல்லாம் நீங்க மன்னிச்சீங்கப்பா. அல்லேலூயா. நியாய தீர்ப்புக்கு நீங்க எங்களை ஒப்பு கொடுக்கலப்பா, ஆக்கினை தீர்ப்புக்கு எங்களை ஒப்பு கொடுக்கலப்பா, தண்டனைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கலப்பா. கிருபையா எங்களை காத்தீங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கைகளை உயர்த்தி, எத்தனை முறையிடறி நாளும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து நடக்க வைத்தே. உண்மையா உணர்ந்து, எத்தனை முறையிடறி நாளும் நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என் நாட்கள் முடியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை என் நாட்கள் முடியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே
அதிகம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் அதிகமாய் தேவனிடத்தில் என்ன செய்வாங்களாம்? அன்பு கூறுவோம். ஏசப்பா ஒரு வீட்டில் பந்து இருந்தப்ப ஒரு ஸ்திரீ வேகமாய் வந்து விலையேறப்பெற்ற இந்த வெள்ளைக்கல் பரணி நலதம் என்கிற அந்த தைலத்தை உடைத்து ஏசப்பா மேல ஊற்றினான். இந்த பாதத்தில் அல்லேலூயா, அந்த பாதத்தை முத்தம் செய்து கொண்டே இருந்தாள். வீட்டுக்கு அழைத்த அந்த வீட்டுக்காரன் நினைக்கிறான், ஐயோ இவள் ஒரு பாவியான ஸ்திரீ, தன்னை தொடுகிறது யார் என்று அறிந்திருந்தால் இந்த இயேசு அவளை தொடவே செஞ்சிருக்க மாட்டார். தொட்டது மாத்திரம் இல்லாம பாதத்தை ஓயாம என்ன செஞ்சிட்டு இருக்கா? முத்தமிடுகிறாளே. ஆண்டவர் இதை கண்டுகிடாம இருக்கிறாரு, ஆண்டவர் இதை தடுக்காம இருக்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் பாருங்க அவனுக்கு புரிய வைக்க ஒரு உவமையும் சொல்றார். எஜமானனிடத்தில் கடன்பட்டவர்கள் யாருக்கு அதிகமா அந்த கடன் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் அதிகமா என்ன செய்வான்? அன்பு கூறும். அதே போல இவளுடைய திரளான பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால அவள் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. நீ ஆண்டவரை நேசிங்க நேசிங்கன்னு நான் சொல்றதுனால உங்களால் நினைச்சிக்க முடியாது, நேசிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அது நீங்களா என்ன செய்யணும்? உணர்ந்து உங்களுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத புரிஞ்சு நீங்க வந்தாதான் அதெல்லாம் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். நம்மளாம் காணியாட்சிக்கு புறம்பா இருந்தவர்கள். இந்த வாக்கு தத்தத்துக்கெல்லாம் நமக்கு என்ன கிடையாது? பங்கே கிடையாதுங்க. நம்ம அதற்குரியவர்களா பிறக்கவே இல்லை. யூதர்கள் இயேசுவை நிராகரிச்சதுனால இந்த பாக்கியம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? கிடைச்சிருக்கு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்ப பின்னணியத்தெல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஊரெல்லாம் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. நம்ம தாத்தா பாட்டி பூட்டை அந்த காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நமக்கு எவ்வளோ நம்பிக்கையை கற்று தந்திருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவனை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு கல்வாரியில் அவர் சம்பாதிச்சு தந்திருக்கும் போது நாம் அவருடைய சித்தத்தை செய்ய அவர் எதிர்பார்ப்பது நியாயம் தானே? அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நியாயம் தானே? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த உலகத்தில் நான் வாழ்கிற கடைசி நொடி வரைக்கும் உங்கள் சித்தத்தை நான் செய்வேன் ஆண்டவரே. ஆமேன். குயவனே உன் கையில் களிமண்ணா நான் இருக்கிறேன். என்னை நீங்கள் உடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நீங்கள் உருவாக்குறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய விருப்பத்தின்படி உருவாக்க அல்லப்பா, உங்க விருப்பத்தின்படி என்ன உருவாக்க. எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? ஆண்டவர் நீங்க என் விருப்பத்தின்படி என்ன உருவாக்குங்கன்னு சொல்லல, உங்க விருப்பத்தின்படி என்ன உருவாக்குங்க. ஆமென். கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் உடைத்து என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை.
எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை. சொல்லுங்க ஏசப்பாடு. ஓ சித்தம் செய்திடவே, சத்தம் கேட்டிடவே. சொல்லுங்க, சித்தம் செய்திடவே உருவாக்குமே என்னை. ஓ உருவாக்குமே என்னை. பரமபிதாவே, நீர் எங்களுடைய குயவன். உம்முடைய கரத்தில் உள்ள களிமண் நாங்கள். உம்முடைய விருப்பத்தின்படி எங்களை வணைந்தருளும். உமக்கு உபயோகமான பாத்திரமாக எங்களை வணைந்தருளும். முற்றிலுமா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். எங்களில் இருந்து அந்த வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.